நாம் அக்கிரமமாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைப்பது அநீதியான செயல். கர்த்தர் நீதியுள்ள தேவன். அவர் அநீதியாய் எப்படி நடப்பார்? அவர் அநீதியாய் நடப்பார் என்று நினைப்பது நம்மளுடைய அறியாமை. நாம் அக்கிரம சிந்தையை விட்டு விலக வேண்டும். பாவத்தை விட்டு விலகி கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்றால் அவர் கிருபையாய் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பார். நாம் மனம் திருந்தவே மாட்டேன், நான் அக்கிரமம் செய்து கொண்டே இருப்பேன், கர்த்தாவே நான் கேட்பதையெல்லாம் நீர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் என்ன ஏடிஎம் மெஷினா கேட்பதெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பதற்கு? கர்த்தர் அவர் பெரியவர். அவரை நாம் அப்படி நினைக்க கூடாது. எப்பொழுதெல்லாம் நமக்கு எது வேண்டுமோ அதையெல்லாம் கேட்பதை கொடுப்பவர் என்று நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். நாம் அவருடைய வழிகளில் முதலில் நடக்க வேண்டும். அவர் பெரியவர். நாம் அவரிடத்தில் அதிகாரம் செய்ய முடியாது. அவர்தான் நம்மை அதிகாரம் செய்வார். அவர் ராஜா, அவர் சர்வலோகாதிபதி. அவர் நம்மிடம் சொல்லுவார், நீ இப்படி நட, நான் உனக்கு இதை தருகிறேன் என்பார். நாம் தாழ்மையோடு நடந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் நடக்க வேண்டும். நாம் போய் கர்த்தரை அதிகாரம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. நான் இதை கேட்டேன், நீர் ஏன் கொடுக்கவில்லை, நான் அதை கேட்டேன், நீ ஏன் கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. அதற்குரிய தகுதி நமக்கு கிடையாது. அவர் பெரியவர். அவர் அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஜெபத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 66, 67 அதிகாரங்கள். தாவீது ராஜா கர்த்தரை துதித்து பாடுகிற பாட்டாக இந்த வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதித்து கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். நாம் துதித்து பாட வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து நினைத்து கர்த்தரை மனதார துதித்து பாடும் பொழுது நமக்கு இருக்கிற, நம்மை சூழ்ந்திருக்கிற பொல்லாத இருளின் கிரியைகள் அகன்று போகும். சாத்தானின் செயல்கள் ஒழிந்து போகும். நன்மையும் செழிப்பும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். அப்படி கர்த்தரை துதித்து பாட பாட தீமை அகன்று போகும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் என்று கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் துதித்து பாட பாட கர்த்தர் நம் மத்தியில் வந்து வாசம் செய்வார். கர்த்தர் இருக்கும் இடத்தில் பொல்லாதவனுக்கு அங்கு இடம் இருக்காது. அவன் வந்து எந்த செயலையும் செய்ய முடியாது. அதனால் எப்பொழுதும் நாம் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்பது நமக்கு நல்லது. நம்மால் முடிந்த வரைக்கும் அதிகமாய் நாம் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். அவர் நாமத்தின் மகிமையை துதித்து பாடுவோம். அவர் செய்த செயல்கள், அவருடைய நாமம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டு, அதை தெரிந்து கொண்டு அவருடைய மகத்துவத்தை நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். அவரை குறித்து பாடுவோம். அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுவோம். அவரை துதித்து அதனால் நாம் பெறுகிற நன்மைகளை கொண்டாடி மகிழ்ந்திருப்போம். உம்முடைய கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய செயல்கள் மிகவும் பயங்கரமாய் இருக்கிறது. அவர் தம்முடைய செயல்களை பயங்கரமாய் செய்வார். பல காரியங்களை செய்து முடிப்பார். உம்முடைய செயல்களின் நிமித்தம் அந்நியர் துன்மார்க்கர் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உம்முடைய செயல்களை கண்டு அவர்கள் அடங்கி போவார்கள். உம்முடைய சத்துருக்கள் அடங்கி போவார்கள். பூமியின் மீது எங்கும் எல்லா இடங்களில் இருந்தும் ஜனங்கள் உம்மை துதித்து பாடுவார்கள். உம்மை புகழ்ந்து ஸ்தோத்தரிப்பார்கள். அதாவது தாவீது ராஜா உலகம் எங்கும் கடைசி காலத்தில் வரப்போகிற ரட்சிப்பின் காலத்தை அறிந்தே இந்த காரியங்களை பாடியிருக்கிறார். தாவீது ராஜா மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் அவர் மேலும் இருந்திருக்கிறது. எவ்வளவாய் கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்களை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கர்த்தர் செய்கிற செயல்களை நம்மால் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும்போது நாம் இந்த காரியத்தை நாம் இப்படி செய்வோம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். இது எப்படி முடியும் என்று நாம் புரியாமல் இருப்போம். ஆனால் கர்த்தர் செய்கைகளில் வல்லமையுடையவர், பயங்கரமானவர். அவர் நம்முடைய போராட்டங்களை அவர் வித்தியாசமான முறையில், பயங்கரமான விதத்தில் அவர் அதை நம்மை விட்டு எடுத்து போடுவார். நமக்கு வெற்றி தருவார். அதை அனுபவித்து பார்க்கும் போதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் நம்முடைய பாடுகளை அவர் தீர்க்கும் வழிகளை பார்க்கும் போது மிக பயங்கரமானதா இருக்கும். மிக ஆச்சரியம் உடையதா இருக்கும்.
நாம் அதை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்போம். அது போல ஒரு காரியமா இருக்கும். செங்கடலை அவர் உலர்ந்த தரையாக மாற்றி அந்த கடல் மேல் அவர்களை நடந்து போக செய்தார். கடல் நீரை வற்ற போக பண்ணி தரையாக மாற்றி அதன் வழியாய் நடந்து போங்கள் என்று இஸ்ரவேலரை வழிநடத்தி கூட்டி சென்றார் கானானுக்கு. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றும் பூமியை அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லோரையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நோக்கமாய் இருக்கிறார், கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால் துன்மார்க்கர் தீய மனிதர்கள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. தங்களை உயர்த்த கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் என்ன செய்கிறார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். ஜனங்களே, கர்த்தரை துதித்து பாடுங்கள். அவரை துதித்து பாடும் சத்தத்தை கேட்கும்படி செய்யுங்கள். கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தரை துதித்து பாடுங்கள். கர்த்தர் நம்முடைய கால்களை தள்ளாட விடமாட்டார். நாம் தவித்து விடாய்த்து போக விடமாட்டார். அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். அதாவது இரண்டாம் மரணத்தில் நம் உயிரை கொல்லாமல் நம் உயிரை காப்பாற்றி நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொள்வார். இவ்வுலகத்தில் மரணத்தை அடைந்தாலும் நம் உயிர் கர்த்தரிடத்தில் போய் சேரும். அது அழிக்கப்பட மாட்டாது. துன்மார்க்கருடைய ஆத்மாவோ பாதாளத்தில் போடப்பட்டு அழிக்கப்படும். கர்த்தாவே, நீர் எங்களை சோதித்து பார்த்தீர். பல காரியங்களை கொடுத்து எங்களை சோதித்து பார்த்தீர். வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டீர். எங்களை சோதித்து பார்த்தீர். வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டு, அதாவது எங்களை சுத்திகரித்து எங்களை உருவாக்கினீர். எங்களை வலைகளுக்குள் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை சுமத்தினீர். எங்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வலி வேதனைகளையும் நீர் எங்களுக்கு கொடுத்தீர். மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அதாவது மற்ற மனிதர்கள் நம் தலையின் மேல் ஏறுவது போல என்றால் அது போல என்ற கருத்து. இதன் கருத்து என்னவென்றால், கர்த்தர் பொல்லாத மனிதர்களிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். சில காலம் அந்த துன்பத்தின் பாதையில் நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்கள் வாழ்க்கை பாதை என்பது இன்பமானதல்ல. போராட்டம், வலி, வேதனை, பிரச்சனைகள், சோதனைகள், கொடுமைகள் இவைகளால் நிறைந்தது. எல்லா துன்பத்தின் வழியிலும் ஒரு வனாந்தரத்தில் நடப்பது போல, கல்லும் முள்ளும் குத்துவது போல, அப்படி போல எங்கள் வாழ்க்கை துன்பத்தின் பாதையில் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நீர் வழி நடத்தி வந்த பாதை எங்களுக்கு வாழ்க்கையில் துன்பமாய் இருந்தது. ஆனால் நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்த இடமோ செழிப்பான இடமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் வந்த பாதைதான் கடினமான பாதை. நாங்கள் சேர்ந்திருக்கிற இடமோ மிகவும் செழிப்பானது. சர்வாங்க தகன பலிகளோடு பலி செலுத்தி நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்குள் வந்து சேர்வோம். எங்கள் இருதயத்தின் பூரிப்பினால் சந்தோஷப்பட்டு உமக்கு துதி செலுத்துவோம். என் நெருக்கமான காலத்தில் நான் உம்மிடத்தில் பொருத்தனைகளை செலுத்தினேன். என் துன்பம் கடந்து வந்ததானால் நான் இப்படி பலி செலுத்துவேன் என்று வேண்டிக் கொண்டேன். என் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவேன். என் வாயினால் சொன்னதை நான் செய்வேன். காளை மாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் உமக்காக நான் பலியிடுவேன். அப்படி என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவேன். உம்மிடத்தில் நன்றியுடையவர்களாக நன்றி பலி செலுத்துவேன். உம்மை குறித்து சாட்சி கூறுவேன். உலகெங்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கர்த்தருக்கு பயந்தவர்களே, தேவனுக்கு பயந்த ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். கர்த்தர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன். நான் சாட்சி சொல்லுவேன். நீங்கள் கேளுங்கள். எவ்வளவாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அவர் எவ்வளவாய் என்னை பாதுகாத்தார். அவர் எவ்வளவாய் என்னை துன்பத்தின் மத்தியிலிருந்து மீட்டு விட்டார் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட என் வாயினால் நான் இப்பொழுது அவருக்கு துதிபலி ஏறெடுக்கிறேன். அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவர் என்னை காப்பாற்றினார். அதே வாயினால் இப்பொழுது நான் கர்த்தருக்கு துதிபலிகளை செலுத்துகிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்ததே ஆனால்
என் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்க மாட்டார். அவர் என் வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்க மாட்டார். என் மனதில் நான் அக்கிரம சிந்தை கொண்டு நான் அக்கிரமமாய் வாழ்ந்து பாவத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருந்தால், கர்த்தருக்கு விரோதமானவனாய் இருந்து கொண்டு நன்மையை பெறும்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இன்றும் கூட பலர் சொல்லுவார்கள், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று. நாம் அக்கிரமமாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைப்பது அநீதியான செயல். கர்த்தர் நீதியுள்ள தேவன். அவர் அநீதியாய் எப்படி நடப்பார்? அவர் அநீதியாய் நடப்பார் என்று நினைப்பது நம்மளுடைய அறியாமை. நாம் அக்கிரம சிந்தையை விட்டு விலக வேண்டும். பாவத்தை விட்டு விலகி கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்றால் அவர் கிருபையாய் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பார். நாம் மனம் திருந்தவே மாட்டேன், நான் அக்கிரமம் செய்து கொண்டே இருப்பேன், கர்த்தாவே நான் கேட்பதையெல்லாம் நீர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் என்ன ஏடிஎம் மெஷினா கேட்பதெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பதற்கு? கர்த்தர் அவர் பெரியவர். அவரை நாம் அப்படி நினைக்க கூடாது. எப்பொழுதெல்லாம் நமக்கு எது வேண்டுமோ அதையெல்லாம் கேட்பதை கொடுப்பவர் என்று நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். நாம் அவருடைய வழிகளில் முதலில் நடக்க வேண்டும். அவர் பெரியவர். நாம் அவரிடத்தில் அதிகாரம் செய்ய முடியாது. அவர்தான் நம்மை அதிகாரம் செய்வார். அவர் ராஜா, அவர் சர்வலோகாதிபதி. அவர் நம்மிடம் சொல்லுவார், நீ இப்படி நட, நான் உனக்கு இதை தருகிறேன் என்பார். நாம் தாழ்மையோடு நடந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் நடக்க வேண்டும். நாம் போய் கர்த்தரை அதிகாரம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. நான் இதை கேட்டேன், நீர் ஏன் கொடுக்கவில்லை, நான் அதை கேட்டேன், நீ ஏன் கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. அதற்குரிய தகுதி நமக்கு கிடையாது. அவர் பெரியவர். அவர் அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஜெபத்தில் தாவீதையாவை போல தாழ்மையோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நாம் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்தை அறிக்கை செய்து நான் செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொண்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி விட்டு விட்டால்தான் மன்னிப்பு கிடைக்கும். அப்படி விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டு பின்பு மனம் திரும்பிய பின்பே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நற்காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் சரியான வாழ்க்கை முறை. உண்மையாய் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அவர் என் ஜெபத்தை கேட்டு என்னை காப்பாற்றினார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என் ஜெபத்தை தள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு பதில் கொடுத்தார், என்னை காப்பாற்றினார். அவர் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்கவில்லை. அவர் என் மேல் கிருபையா இருந்தார். அதனால் நான் பிழைத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 67 அதிகாரம். கர்த்தாவே, இந்த பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் உம்முடைய பாதுகாப்பும், அதாவது இந்த பூமியில் உம்முடைய வழிகளும் உம்முடைய பாதுகாப்பும் விளங்கும்படியாக, எல்லோருக்கும் தெரியும்படியாக தேவரீர் எங்களுக்கு இறங்கி உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். அப்பொழுது இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்மை அறிந்து கொள்வார்கள். தேவனே, உம்முடைய ஜனங்கள் துதிப்பார்களாக. எல்லா ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. உம்மை துதிப்பதையே நாங்கள் விரும்புகிறோம். தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் விசாரிக்கிறீர். கர்த்தாவே, நீர் அவசரப்பட்டோ கோபத்திலோ நியாயம் விசாரிப்பதில்லை. நிதானமாக மிக சரியாக நீர் நியாயம் விசாரித்து எங்களுக்கு நன்மை செய்கிறீர். பூமியில் உள்ள ஜாதிகளை, உம்முடைய ஜனங்களை நீர் நடத்துகிறீர். ஆதலால் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய ஜாதிகள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறார்கள். ஏனென்றால் நீர் கிருபையாய் அவர்களை காத்து மீட்டுக் கொள்கிறீர். அவர்களுடைய வியாதியிலும் துன்பத்திலும் துயரத்திலும் உம்மை நம்பி இருக்கும் போது அவர்கள் ஜெபத்தையெல்லாம் கேட்டு அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை காப்பாற்றி வழி நடத்தி நீர் அவர்களுக்கு ரட்சிப்பை தந்து பாதுகாப்பை தந்து அவர்கள் அழிந்து போய் பாதாளத்தில் போய் சேர்ந்து விடாதபடிக்கு அக்கினி கடலுக்கு அவர்களை காப்பாற்றி அதிலிருந்து மீட்டுக்கொண்டு உம்முடைய கிருபையை தந்து அவர்கள் நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி நீர் அவர்களை ஆசீர்வதித்து புதுவாழ்வு தந்து வாழ செய்கிறீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனே, உம்முடைய ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக.
எல்லா ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இந்த பூமி தன்னுடைய பலனை தரும். தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த பூமியின் பலன்கள் செழிப்பானதாய் பூமி மாறி எங்களுக்கு பலன் தரும். நீர் எங்களை ஆசீர்வதியும். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பூமியின் எல்லைகள் எல்லாமே கர்த்தருக்கு பயந்து நடக்கும். கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும். சகல ஜனங்களும் உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்வார்கள். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் வல்லமை உடையவர், சர்வ வல்லவர். அவரை அண்டிக் கொள்வோம். நாம் பிழைத்திருப்போம். எப்படிப்பட்ட துன்பமும் துயரமும் மரணமும் எது வந்தால் என எதுவும் நம்மை விழுங்கி போடாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவர் நம் இரட்சகர். அவரே நம் பாதுகாப்பு. அவர் நம் கண்மலையும் நம் கோட்டையும் நம் உயர்ந்த துருகமுமாய் இருக்கிறார். அவர் நம் அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய அன்பு நமக்கு போதும். அதை நாம் இழந்து போகக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் நமக்கு குறையாது. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நாம் மீட்கப்படுவோம். நமக்கு நல்வாழ்வு நிலைத்திருக்கும். நிரந்தரமான நிலைத்திருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சங்கீதம் 68ஆம் அதிகாரம். தாவீது ராஜா பாடிய பாடலை இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா பாடுகிறார், கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீர். கர்த்தர் எழுந்திருக்கும் போது, அவர் நமக்காக யுத்தம் செய்ய புறப்படும் பொழுது, நம்மேல் அக்கறை கொண்டு நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நீதியின் பாதையில் நடப்பவர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவர்களுக்கு, அவர்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். அவர்களை காப்பாற்றும்படியாக, அவர்களுக்கு நீதி செய்யும்படியாக கர்த்தர் எழுந்திருப்பார். கர்த்தர் எழுந்தருளுவார். அப்பொழுது துன்மார்க்கர் ஒரு பறக்கடிக்கப்பட்டு போவார்கள். அதாவது அவர்கள் காற்றில் தூசு பரப்புவது போல பறக்கடிக்கப்பட்டு போவார்கள். இப்படியாக துன்மார்க்கரை அழிக்கும்படியாக கர்த்தருடைய சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு முன்பாக துன்மார்க்கர் காற்றில் கரைந்து போகக்கூடிய, காற்றில் மறைந்து போகிற புகையை போலவும், நெருப்புக்கு முன்பாக, அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகுவது போல துன்மார்க்கர் உருகி போவார்கள். அதாவது துன்மார்க்கரால் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவுதான் பாவியாக இருந்தாலும், எவ்வளவுதான் அவர்கள் அக்கிரமம் செய்து எல்லோரையும் வெற்றி பெற்றாலும், கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் மெழுகை போல உருகி போவார்கள். கர்த்தர் எழும்பி நியாயம் செய்யும் பொழுது, அவர்களுக்கேற்ற தண்டனை கொடுக்கும் போது அவர்கள் உருகி போவார்கள். மெழுகு உருகுவது போல அவர்களுடைய நிலை இருக்கும். நீதிமான்களோ கர்த்தருக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆனந்தமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். கர்த்தர் எழும்பும் நாளில் நீதிமான்களுக்கு கொண்டாட்டம் தான். ஆனால் அக்கிரமக்காரர்களோ உருகி போவார்கள். தேவனை பாடி நாம் அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அவரை துதித்து பாடிய தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அவர் வனாந்திரங்களிலிருந்து ஏறி வருகிறார். வனாந்திரத்திலிருந்து தேவன் ஏறி வரப்போகிறார். அப்படி அவர் வரும்போது அவருக்கு வழியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தருக்கு நாம் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருடைய நாமம் யெகோவா என்பதே. கர்த்தருடைய நாமம், பிதாவாகிய தேவனுடைய நாமம் யெகோவா என்பதே. யெகோவா என்றும் யாவே என்றும் சொல்வார்கள். யெகோவா என்ற பெயரில் சுருக்கமாக யாவே என்று சொல்வார்கள். இந்த வார்த்தையானது எபிரேய மொழி வார்த்தையாய் இருக்கிறது. தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். அனாதை பிள்ளைகள், அவர்களுக்கு யாரும் உதவிக்கு இல்லை என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார்.
விதவையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், விதவையாக இருக்கிறவர்கள், விதவையை போல வாழ்கிறவர்களும் உண்டு, விதவையாக இருப்பவர்களும் உண்டு. அதாவது கணவர் இறந்த பின்பு தனியாக இருக்கிற அந்த பெண்ணின் நிலை, அது துக்கமான விஷயம்தான். அந்த நிலையில் இருப்பவர்களுக்கும், விதவையை போல சிலர் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களின் ஜெபத்தை கேட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்கிற நல்ல தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். அவர் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் அவர் அற்பமாய் எண்ணாமல் அவர்களுக்கு மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஏனெனில் எல்லோரையும் படைத்தவர் அவரே. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதினால், அவருடைய அன்பு மகா பெரியது என்பதினால் இப்படி நம்மை பாதுகாக்கிறார். இன்றும் கூட பலர் உலக வாழ்க்கையில் பலரை பார்க்கிறோம். எல்லா உறவுகள் இருந்தாலும் தனித்த நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்கிறவர் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறதே. வேத வசனங்கள் சத்தியமாய் இருக்கிறது. அப்படி இருக்க கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு, தனிமையில் இருப்பவர்களுக்கும் உதவியை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கும், மற்றவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று நினைக்காமல் கர்த்தரை நோக்கி பார்த்தால் நிச்சயம் கர்த்தர் பதில் தருவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை நாம் கேட்டால் நிச்சயம் அவர் கொடுப்பார். நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் அன்புள்ளவர், மிகவும் நல்ல தேவன். இப்படியாக ஆதரவற்ற நிலையில் இருந்து யாரிடமாவது உதவி கிடைக்காதா என்று எதிர்பார்த்து இருக்கிறவர் ஜனங்கள் யாராயிருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிற நல்ல தேவனாய் நம் ஆண்டவர் இருக்கிறார். தேவன் தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருகிறார். அவர்கள் அனாதையாய் எனக்கு ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை என்ற நிலையில் இருப்பவர்களை பார்த்து இரக்கப்பட்டு பரிதாபப்பட்டு அவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி அவர்களை குடும்பமாய் கட்டி, அதாவது குடும்பமாக மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுகிறார். சூழ்நிலைகளினாலும் பலவீனங்களினாலும் வியாதியினாலும் குடும்ப சூழ்நிலை மற்றும் பலவித பிரச்சனைகளினாலும் கட்டப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், அதாவது எதுவும் செயல்பட முடியாத நிலையில் வேதனையோடு துடித்து கொண்டு இருக்கிறவர்கள், அது எந்தவித பிரச்சனையா இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கி அவர்களை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். விடுதலையை எதிர்பார்த்து எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, மனவேதனை, சரீர பிரகாரமான பாடுகள் அல்லது சூழ்நிலைகளினால் ஏற்படுகிற வேதனைகள், இப்படி எதனால் கட்டப்பட்டு துடித்து கொண்டு யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டாரா, நம்மை விடுதலையாக்க மாட்டாரா என்று காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் வறண்ட பூமியில் தங்க பண்ணுவார். வறட்சியான பூமியில் அப்படிப்பட்டவர்களை தங்க பண்ணுவார். துரோகிகளுக்கு வறண்ட பூமியே காத்திருக்கும். கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்து நீதிமான்களாய் வாழ்ந்தால் நிச்சயம் கர்த்தருடைய துணை என்றென்றும் இருக்கும் நமக்கு. கர்த்தர் நடந்து வரும் பொழுது, பர்வதங்களில் வரும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக நீர் நடந்து வரும்போது பூமி அதிர்ந்தது, சீனாய் மலையும் கூட அசைந்தது. நீர் வந்தால் அப்படி பூமியின் பர்வதங்கள் அசையும், மழை பொழியும், இப்படி பூமி அசையும், நிலநடுக்கம் வரும், இப்படியெல்லாம் நடக்கும். கர்த்தாவே இயற்கை, கர்த்தாவே நீர் பூமியில் இறங்கி, அதாவது வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலரை அழைத்து வரும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக நடந்து வந்தார். அப்பொழுது இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே நீர் சம்பூரணமான, அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சுதந்திரம் ஆகிய அவருடைய நிலத்தை, அந்த நிலத்தில் சம்பூரண நிறைவான மழையை, சரியான சம்பூரணமான தேவையான முழுமையான அளவு மழையை பெய்ய பண்ணி அந்த நிலங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர். அதை உம்முடைய மந்தைகள் மேய்வதற்கு, அதாவது உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு நீர் அதை கொடுத்தீர். கர்த்தாவே உம்முடைய தயவினாலே நீர்
ஏழைகளை பராமரித்தீர், அவர்களை பாதுகாத்தீர், அவர்களுக்கு தயவு செய்து அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கினீர். கர்த்தாவே, நீர் வசனம் கொடுத்தீர், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்கள், நீர் கொடுத்த வசனத்தை விளக்கமாக எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டு திரிகிறவர்கள் அநேகர், அதாவது உம்முடைய ஊழியக்காரர்கள் அநேகராய் இருக்கிறோம் என்று தாவீதையா சொல்லுகிறார். சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டில் இருக்கிற ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். அதாவது ஒரு யுத்தம் நடக்கும்போது தேசங்களில் 2 ராஜாக்கள் யுத்தம் செய்யும் போது ஒரு தேசத்தில் இருக்கிறவர்கள் இன்னொரு தேசத்திற்கு போய் யுத்தம் செய்து அதில் வெற்றி பெற்று அங்குள்ள பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு வருவார்கள். அப்படி கொள்ளையடித்துக் கொண்டு வருகிற பொருளை அவர்கள் பெரியோர்கள், அதாவது பராக்கிரமசாலிகள் தான் பங்கிடுவார்கள். யாருக்கு எவ்வளவு, எந்த அளவுக்கு எது கொடுக்க வேண்டும் என்று பங்கிட்டுக் கொள்வார்கள். ஆனால் பங்கிட வேண்டிய ராஜாக்கள் எல்லாம் தத்தளித்து பயந்து ஓடிவிட்டார்களாம். வீட்டில் அடுப்பின் அடியில், வீட்டில் சமைத்துக் கொண்டிருக்கிற பெண்கள், வீட்டிற்குள் இருக்கிற, ஏனென்றால் இவர்கள் யுத்த களத்தை பார்க்காத, எந்த யுத்தமும் செய்யாத வீட்டில் இருக்கிற பெண்கள், ஸ்திரீகள், அவர்கள் கொள்ளை பொருளை பங்கிட்டு கொடுத்தார்களாம். அவர்கள் பங்கிட்டார்களாம். இது எனக்கு, இது உனக்கு என்று பங்கிட்டு கொண்டார்களாம். நகைகளை, பொன் பொருள்களை, எல்லாவற்றையும். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் அதில் பொன்மயமான இறகுகள் போலவும் நீங்கள் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனமாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. மிகப்பெரிய யுத்த காலம் இந்த உலகத்தில் ஒரு காலம் வரும். அது மிகப்பெரிய உபத்திரவ காலமாய் இருக்கும். பூமி முழுமைக்கும் இருக்கும். அதாவது யுத்தம் என்றால் ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் அது போலதான் நடக்கும். ஆனால் இந்த பூமி முழுவதுக்கும் வரப்போகிற ஒரு மிகப்பெரிய துன்ப நேரம், போராட்டமான ஒரு நேரம் வரப்போகிறது. அந்த காலத்தில், கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் யுத்தம் நடக்கும். அப்படி நாம் மிகவும் அவனோடு போராட வேண்டிய நிலை ஏற்பட போகிறது. அது இன்னும் இப்பொழுதே துவங்கிவிட்டது என்று சொல்லலாம். இன்றும் நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அடுப்பின் அடியில் இருக்கிறேன், எனக்கு என்ன தெரியும் என்று பெண்கள் ஒதுங்கிவிடக் கூடாது. ஒதுங்கும் நிலை கிடையாது. கர்த்தர் வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களை பயன்படுத்த போகிறார். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருக்கலாம். இத்தனை காலம் நீங்கள் வீடும் சமையலறையுமே வாழ்க்கையாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை நான் கடைசி காலத்தில் எழும்ப பண்ணுவேன், அவர்களை நான் பயன்படுத்துவேன், யுத்தத்திற்கு பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பொன்மயமான இறகுகள் போலவும், இந்த பொன்மயமான இறகு, வெள்ளி பொட்டுகள் உள்ள இறகு என்று சொல்லப்படுவது, இறகு என்றால் அவர்களுடைய வேகத்தை குறிக்கிறது. அவர்களுடைய பலம், அவர்களுடைய வேகத்தை குறிக்கிறது. வேகமாய் செயல்படக்கூடிய பெண்களாய் இருப்பார்கள். அது பொன்மயமான இறகு என்று சொல்லும் போது கர்த்தருடைய மகிமைக்காக அவர்கள் பயன்படுவார்கள். அப்படிப்பட்ட பெண்களாய் அவர்கள் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு நற்பெயர் உண்டாகும்படியாக, அவர் யார் என்று நிரூபித்து காட்டக்கூடியவர்களாக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவர்களாக, தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய தீர்க்க தரிசனிகளாக கர்த்தர் பெண்களை பயன்படுத்த போகிறார். அப்படிப்பட்டவர்களை எழும்ப பண்ணுகிறார். இந்த காலத்தில், கடைசி காலத்தில் கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். அப்படிப்பட்டவர்கள் கையில் யுத்தத்தின் பட்டயத்தை கையில் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு அவர்கள் யுத்தம் செய்வார்கள். பொல்லாத மனிதர்களையும் பொல்லாத தீங்கையும் இந்த பூமியிலிருந்து அகற்றி போட கர்த்தர் பெண்களை பயன்படுத்த போகிறார். இப்பொழுது அது துவங்கி விட்டது. அப்படிப்பட்ட காலம். இதை தீர்க்க தரிசனமாக தாவீது ராஜா அன்றே சொல்லி இருக்கிறார். நாங்கள் அடுப்பின் அடியில் கிடைக்கிறோமே, எங்களால் என்ன முடியும், எங்களுக்கு என்ன தெரியும் என்று பெண்கள் சொல்லக்கூடாது. நாம் கர்த்தரை அறிந்திருந்தால் போதுமானது. உலகம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அற்பமானவையே, எல்லாம் மாயை என்று பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிந்தால் சகலத்தையும் அறிந்து கொள்ளலாம். என்னால் இது முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று பயப்படக்கூடாது.
கர்த்தர் பெண்களுக்காக வைத்திருக்கிற அழைப்பு இது. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பெண்கள் எழும்புங்கள். ஒரு பெண்ணாகிய ஏவாள் மூலம் இந்த பூமிக்கு பாவம் வந்தது. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக அந்த பொல்லாத சத்துருவுக்கு ஒரு பெண் தான் இந்த பூமியில் இடம் கொடுத்தார். அவனுக்கு வழி வாசலை திறந்து வைத்தார், ஏவாள் என்ற ஒரு பெண்ணால். அவர் நம் தாயாய் இருக்கிறார். அப்படி இருக்க பெண்களாகிய நாம் அவருக்கு மகளாக, ஏவாளின் மகளாக எழும்பி நின்று சத்துருவோடு போராடி பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை முறியடிக்கிற யுத்த வீராங்கனைகளாக நாம் எழும்ப வேண்டும். பெண்கள் எழும்பி யுத்தம் செய்ய வேண்டும். பொல்லாத தீமைக்கும் துன்மார்க்கத்துக்கும் அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் எதிராக யுத்தம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவரை நாம் அறிந்து கொண்டு வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை போதிக்க வேண்டும். தாங்கள் கற்றுக்கொண்டு பின்பு போதிப்பது நல்லது. அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைப்படும். இப்படிப்பட்ட கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் பயன்பட போகிறோம். பெண்களை எழும்புங்கள். நாம் புறப்பட்டு யுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்தாயிற்று. காத்திருக்க கூடாது, தாமதிக்க கூடாது. சர்வ வல்லமையுள்ளவர் நம்முடைய தேவன் ராஜாக்களை அவர் வெற்றி பெற்று தாழ்த்தி போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ராஜாக்களை கடைசி காலத்தில் கர்த்தர் அவர்களை சிதறடிக்க பண்ணுவார். அவர்கள் ஒன்று கூடி வருவார்கள், ஆனால் கர்த்தரோ சிதற பண்ணுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இறங்கி வருகிறார். அவர் வரும்பொழுது பர்வதங்கள் துள்ளும், துள்ளி குதிக்கும் என்று புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிறது. அதாவது மலைகளும் பர்வதங்களும் குன்றுகளும் அவைகள் துள்ளி திரியுமாம், அதிருமாம், நிலநடுக்கம் வரும். கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது இந்த பூமி அதை தாங்க முடியாது. அப்படி பர்வதங்களே துள்ளும் அளவுக்கு, மலைகள், மிகப்பெரிய மலைகள் தான் பர்வதம் என்று சொல்லப்படுவது, அவைகளே துள்ளும் அளவுக்கு என்றால் மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படும். கர்த்தர் வரும் நாளில் பூமி அசையும். உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, நீங்கள் ஏன் துள்ளுகிறீர்கள்? கர்த்தர் தெரிந்து கொண்டார் இந்த இடத்தை. இந்த பர்வதத்திலே அவர் வந்து வாசம் செய்ய போகிறார். அப்படி என்றால் இன்றும் கூட பல பொல்லாத ஆவிகள் தேசங்களில் உள்ள மலைகளில் குடியிருக்கிறது. மலைகளில் தங்கி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளின் அரண்களை, பொல்லாத ஆவிகளை கர்த்தர் சிதறடிக்க பண்ணுவார். அந்த பொல்லாத ஆவிகளை அழித்து பாதாளத்தில் போடுவார், கட்டி போடப்படும். அப்பொழுது கர்த்தர் வந்து அந்த பர்வதங்களில் தங்கியிருப்பார். அவர் வந்து வாசம் செய்வார். இப்படி பர்வதங்களின் மேல் சேர்ந்து கொண்டு ஒளிந்து கொண்டு திரிகிற பொல்லாத ஆவிகள் அதன் ஸ்தானத்திலிருந்து விரட்டப்பட்டு அவைகள் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படும். இது கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது நடக்க போகிற சம்பவமாய் இருக்கிறது. அதன் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. கர்த்தருடைய ரதங்கள் 1000 10,000 தொகுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய சேனை, அதற்குள் கர்த்தர் வாசம் செய்கிறார். அதற்குள் இருக்கிறார் கர்த்தர். கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற சீனாய் மலையிலிருந்து எப்படி பரலோகத்தை ஆளுகை செய்கிறாரோ அதே போல இந்த பூமியையும் ஆளுகை செய்ய வரப்போகிறார். தேவனாகிய கர்த்தர் மனிதருக்குள் வந்து வாசம் பண்ணுவதற்காக, துரோகிகளாக பாவம் செய்த இந்த மனித குலத்திற்காக அவர் வரங்களை பெற்றுக்கொள்கிறார். பிதாவாகிய தேவனிடத்தில் இந்த மனிதர்களுக்காக, மனிதர்களை காப்பாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனித குமாரன், மனுஷகுமாரனாய் அவதரித்த இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி, பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நமக்காக வரங்களை பெற்றுக் கொள்கிறார். நாம் துரோகிகளாயிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தோம். அவர் மனித குமாரனாக வந்து வாசம் செய்தும் இந்த பூமியில் நாம் அவரை அறிந்து கொள்ளாமல் சிலுவைக்கு அவரை ஒப்பு கொடுத்தோம். இப்படி நாம் பாவமாய் செய்திருக்கும் பொழுது, அப்படி செய்திருந்தும் கர்த்தர் நம்மேல் இரக்கப்பட்டு நமக்காக பிதாவினிடத்தில் வரங்களை பெற்றுக் கொள்கிறார், நம்மை காப்பாற்றும்படியாக. பூமியில் இருக்கிற சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு போனார்.
நம்மை காப்பாற்றும்படியாக அவர் உன்னதத்திற்கு ஏறி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரத்தை கொடுத்தாலும், நமக்கு சில பாடுகள், துன்பங்கள், சில காரியங்களை நமக்கு கர்த்தர் கொடுத்தாலும், அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கும் போது நாம் மரணத்தையும் வென்று விடலாம். அதாவது நித்திய ஜீவனை, பரலோக வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய தேவன் தம்முடைய சத்துருக்களை, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுடைய உச்சந்தலைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். அவர்களை அழித்து போடுவார். அவர்கள் தலைகளை வெட்டி போடுவார். இப்படி கர்த்தர் அவர்களை அழித்து நீதியை நிலைநாட்டுவார். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு, அப்படி என்றால் மனிதர்களாக இருந்தும் பலரை நரகத்திற்கு இழுத்து போவதற்கு செய்யக்கூடிய பல மாய்மால காரியங்களை பொய்யாய் செய்வார்கள். தாங்கள் செய்வது பாவம் என்று தெரிந்தும் தான் பாவம் செய்வதும் அல்லாமல் பலரையும் பாவம் செய்ய தூண்டுகிறவர்கள், பல நூற்றுக்கணக்கான பேர்களை, ஆயிரக்கணக்கான பேர்களை கர்த்தருக்கு விரோதமாய் எழுப்பி விடுகிற காரியங்களை செய்கிற மகா பெரிய துன்மார்க்கத்தை செய்கிற ஜனங்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அவர்கள் தலைகளை உடைத்து போடுவார். அவர்களை அழித்து போடுவார். அவர்கள் நமக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் செயல்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய இரத்தத்தை நம்முடைய கால்களில் நனைய பண்ணுவார் கர்த்தர். அப்படிப்பட்ட துன்மார்க்கரின் இரத்தம் நம் கால்களில் படும்படியாகவும், நம் வீட்டில் வளர்க்கிற நம்முடைய நாய்கள் அந்த இரத்தத்தை குடிக்கும்படியாகவும் கர்த்தர் செய்வார். இப்படியாக கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை, என்னுடைய பிள்ளைகளை நான் பாசானில் இருந்தும் அழைத்து வருவேன், கடலின் ஆழத்தில் இருந்தாலும் அங்கிருந்தும் என் பிள்ளைகளை நான் அழைத்து வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரம் முழுவதும் கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களையே குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் பூமியின் கடையாந்திரத்தில் எல்லா தேசங்களிலும், எந்த ஊர்களில், எந்த இடத்தில் இருந்தாலும், பூமியின் எந்த மூலையில் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து வருவார், தம்மோடு மீட்டுக் கொள்வார். கர்த்தர் பரலோகத்தில் நடந்து வருகிற நடையை ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள். கர்த்தருடைய வருகையை எல்லாரும் பார்ப்பார்கள். கர்த்தரை சுற்றிலும் கீத வாத்தியங்கள், அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்து கொண்டு வருகிற ஜனங்களும், கன்னிகைகளும், பெண்களும் அங்கு வருவார்கள். கர்த்தரோடு கூட வருவார்கள். அப்படி அவர்கள் வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை துதித்து பாடுங்கள், அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து, அதாவது இஸ்ரவேலர்களாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எல்லோரும் கர்த்தரை துதித்து பாடி மகிழ வேண்டும். அவர் வருகிறார். அவருடைய வருகையை வரவேற்கும் விதமாக இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை வாரும் ஆண்டவரே என்று நாம் அழைப்போம். இஸ்ரவேலின் தேவன் அவர் வந்து விட்டார். அவர் நம் மத்தியில் வந்து வாசம் செய்ய போகிறார். 1000 வருட அரசாட்சி நடக்க போகிறது. இஸ்ரவேலின் கோத்திரங்களே, நீங்கள் எல்லாரும் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருக்கு கீதம் பாடுங்கள், கீர்த்தனைகளை பாடுங்கள். இஸ்ரவேலின் தேவன் வந்து விட்டார். இஸ்ரவேலே, மகிழ்ந்து கொண்டாடு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் நமக்கு பலனாக வந்து விட்டார். கர்த்தர் வந்து விட்டால் நமக்கு பலம் வந்து விட்டது என்று பொருள். இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நீர் எங்களுக்காக கொடுத்ததை திடப்படுத்தும். நீதிமான்களாய் நீதியின் பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களும் ஜனங்களும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். கர்த்தரோடு மகிழ்ந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருக்கு விரோதமானவர்களோ, கர்த்தரை எதிர்த்து நிற்கிற ஜனங்களையோ கர்த்தர் சிதறடித்து போடுவார். அவர்களை அழித்து போடுவார். யுத்தத்தை விரும்புவதும் யுத்தத்தை தூண்டி விடுவதுமான காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் சிதறடித்து போடுவார். யுத்தத்தை கர்த்தர் விரும்ப மாட்டார். எப்பொழுதும் சமாதானத்தையே விரும்புகிற தேவனாய், நல்ல தேவனாய் நம் ஆண்டவர் இருக்கிறார். எத்தியோப்பியா தேசம் கர்த்தரை துதிக்க தொடங்கும், அவரை வணங்க தொடங்கும். எகிப்திலிருந்து பிரபுக்கள் புறப்பட்டு வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நடக்கிற காரியங்கள் இவை.
ராஜாக்கள் எல்லோரும் கர்த்தரை துதித்து பாடி அவருக்கு தங்க பணங்களையும் வெள்ளி பணங்களையும் கொண்டு வருவார்கள். பூமியின் ராஜாக்களே, கர்த்தரை துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர் தம்முடைய சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். வானாதி வானங்களை படைத்து அதன் மேல் அமர்ந்திருக்கிற நம் தேவன் வந்துவிட்டார். அவரை துதித்து பாடுங்கள் ராஜாக்களே. கர்த்தருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள், கர்த்தருடைய மகிமையை பிரசித்தப்படுத்துங்கள் இஸ்ரவேலர்களே. அவருடைய வல்லமையை எங்கும் சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் தருகிறவர். பெலன் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு பெலனாய் இருந்து அவர்களை காப்பாற்றுவார். சத்துவம் என்றால் உயிர் கொடுப்பது போல. உயிரற்ற ஒரு பொருளுக்கு உயிர் வந்தால் அது எவ்வளவாய் செயல்படும், அது போல சத்துவத்தை, அதன் சாரத்தை கொடுப்பதே சத்துவம் என்று சொல்லப்படுவது. அதாவது புதுபெலன் அடைந்து உற்சாகமாக சந்தோஷமாக அவர்கள் இருப்பார்கள். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சத்துவத்தையும் பெலனையும் தருவார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வருகையின் போது நடக்கும் சம்பவங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை படித்து புரிந்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அவர் மிகவும் சமீபமாய் வந்துவிட்டார். தயவு செய்து உணர்வடைவோம். சோம்பலாய் நிர்விசாரமாய் இருக்க வேண்டாம். கர்த்தர் நம் மண்டையில் வந்து நிற்கிறார். சீக்கிரமாய் பல காரியங்கள் நடக்கப் போகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை அண்டிக் கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம். அதுவே நமக்கு பாதுகாப்பு. எந்த துன்ப நேரத்திலும் ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். பயப்பட தேவையில்லை. கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் போதுமானது. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். விழித்தெழும்புவோம். நம்முடைய நாட்களில் கர்த்தரை காண்போம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதி தாவீது ராஜா எழுதிய சங்கீதமா இருக்கிறது. எல்லா வேத பகுதிகளும் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு மனிதர்கள் எழுதியது வேத வசனங்கள். அப்படி இருக்க தாவீது ராஜா எழுதிய இந்த பாடலும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது, அதாவது ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த அதிகாரமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அவர் சிலுவையில் படுகிற பாடுகள். யூதர்கள் துன்மார்க்கர் கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 18 மணி நேரம் அவரை உபத்திரவப்படுத்தினார்கள். அந்த உபத்திரவ நேரத்தில் அவருடைய இருதயத்தில் பட்ட வேதனைகள், அவர் இருதயத்தில் என்னென்னலாம் நினைத்தாரோ அதையெல்லாம் தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியானவர் தாவீது ராஜாவை கொண்டு சொல்லியிருக்கிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், அவர் சிலுவையில் தொங்கும் போது அவர் பட்ட பாடுகளை தீர்க்க தரிசனமாக சங்கீத புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது சொல்லுகிறார், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் வருகிறது, நான் நிற்க நிலை இல்லை, என்னால் நிற்க முடியவில்லை, நிற்க கூட நிலை இல்லை, கால் வைக்க இடம் இல்லை, நிலையாத ஜலத்தில் நான் நின்றிருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. அதாவது இந்த வேத பகுதியில் வெள்ளம், ஜனம், தண்ணீர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியங்கள் ஜன கூட்டத்தை குறிக்கிறது. துன்மார்க்கர் எல்லோரும் கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்துகிற ஜனங்கள் எல்லோரும் சூழ்ந்து கொண்டு கர்த்தரை கொடுமைப்படுத்துகிறார்கள். சவுக்கால் அடிக்கிறார்கள், அவரை கையால் அடிக்கிறார்கள், கன்னத்தில் அறைகிறார்கள், அவரை கொஞ்ச நஞ்சம் அல்ல அவ்வளவு பாடுகளை படுத்துகிறார்கள். அந்த நிலையில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நான் சேற்றில் அமிழ்ந்து போகிறேன், என் கால் வைக்க நிலை இல்லை என்று சொல்லுகிறார். சிலுவையில் தொங்கும் போது அவர் கால் வைக்க இடமில்லை. இது நேரடியான கருத்துமாகும். மறைபொருளான கருத்து, அவருக்கு ஆதரவு இல்லை. அதாவது ஆவிக்குரிய அர்த்தம் என்று பார்க்கும்போது அவருக்கு ஆதரவு இல்லை. அவர் தனித்திருக்கிறார். அவருக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, ஆதரவாக ஆறுதல் பேசக்கூட ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அந்த துன்பத்தை அவர் இங்கு சொல்லி இருக்கிறார். என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று.
கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார் என்று நான் காத்திருந்தேன். ஆனால் என் கண்கள் பூத்து போயிற்று. நான் காத்திருந்து காத்திருந்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன். நான் கூப்பிட்டு இளைத்து போனேன். என் தொண்டை வறண்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தொண்டை வறண்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில் தொங்கும் போது ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்றும் பேசியிருக்கிறார். இந்த காரியமும் அதற்கு பொருத்தமாய் வருகிறது. என் நிமித்தம் துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். எந்த காரணமும் இல்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், என்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் அநேகம் பேராய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காரணமே இல்லை. நான் எந்த தீங்கும் அவர்களுக்கு செய்யவில்லை. அப்படி இருந்தும் என் நிமித்தம் அவர்கள் என்னை துன்பப்படுத்தி நிந்தையான மொழிகளை பேசுகிறார்கள். என்னை நிந்திக்கிறார்கள், திட்டுகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். வேதனைப்படுத்தும், கொடுமைப்படுத்தும் வார்த்தைகள் அவர்களிடத்திலிருந்து வருகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள். என்னை கொலை செய்ய, சங்கரிக்க அவர்கள் விரும்புகிறார்கள். என்னை கொன்று போட வேண்டும், அழித்து போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனிதர்களாகிய நாம் மிகப்பெரிய ஞானிகள் அல்ல. பல நேரங்களில் புத்தியீனமாய் நடந்து கொள்கிறோம். அதை நாமே பின்பு உணருவோம் கொஞ்ச காலம் கழித்து. அதைதான் இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் புத்தியீனமாய் நடந்து கொண்டேன். கர்த்தாவே, என் புத்தியீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நான் எந்த அளவுக்கு முட்டாளாய் இருக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு தெரியும் ஆண்டவரே. என்னுடைய குற்றங்கள் உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நான் என்ன செய்கிறேன், எது சரி எது தவறு என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறீர். இது கர்த்தரை உயர்த்தும்படியாக சொல்லுகிற காரியங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எந்த மதியீனமான காரியமும் இல்லை. புத்தியீனம் என்றால் அறிவு குறைவு என்று பொருள். அவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் தன்னை தாழ்த்தி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதை தாழ்த்தும்படியாகவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பாடுபடும் போது அவர் இருதயத்தில் செய்த விண்ணப்பங்கள் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தாவே, என் நிமித்தம் என் ஜனங்களை காப்பாற்றும். மனிதர்களாகிய இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் செய்த பாவங்களை எனக்காக மன்னித்தருளும். எனக்காக, இவர்களுக்காக நான் பலியாகிறேன். இவர்களுக்காக நான் என் உயிரை கொடுக்கிறேன். என்னை நினைத்து பார்த்து அவர்களை மன்னித்து விடும் என்று ஜெபிக்கிறார். அவர் இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெபித்த ஜெபமாயிருக்கிறது. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். என்னை கேவலமாக பேசுகிறவர்கள், என்னை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கோபமாக பேசுகிறவர்களுடைய வார்த்தைகளை உமக்காக நான் சகித்துக் கொண்டேன் சுவாமி. உம்முடைய பிள்ளை, நீர் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் அதையெல்லாம் பொறுத்து கொண்டேன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டேன். அவமானம் என் முகத்தை மூடிற்று. என்னை மிகவும் அவமானப்படுத்தி பேசினார்கள், அவமானப்படுத்தினார்கள். என் முகத்தை நான் மூடிக்கொண்டேன், அவமானத்தால் மூடிக்கொண்டேன். என் சகோதரர்களுக்கு நான் யாரோ என்று நினைத்தார்கள். என் சகோதரர்களும் என்னை நேசிக்கவில்லை. என் தாய்க்கே நான் யாரோ போல ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு, என் சகோதரர்களுக்கு நான் அடுத்தவரை போல ஆனேன். என்னை அந்நியராக நினைத்தார்கள். இவன் என் சொந்த சகோதரன் என்று என்னை யாரும் நினைக்கவில்லை. என்னை யாரோ போல என்னை கைவிட்டு விட்டார்கள். எனக்கு ஆதரவு யாரும் இல்லை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் யாரும் இல்லை. அதே சமயத்தில் கூட இருந்த சீஷர்களும் அவர் சிலுவையில் பாடுபடும் போது எல்லோரும் விட்டு போய்விட்டார்கள். அந்த காரியத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் கழுதையின் மேல் ஏற்றப்பட்டு ஓசன்னா பாடுவோம் என்று பாடல் பாடி ஜனங்கள் எல்லாம் அழைத்து வருகிறார்கள் எருசலேமுக்குள். அப்படி எருசலேமுக்குள் வந்த ஆண்டவர் தேவாலயத்திற்குள் போகும்போது அங்கு அவர்கள் தேவாலயத்தை வியாபாரமாக்கி இருந்தார்கள், வியாபார கூடமாக மாற்றி இருந்தார்கள். அநேக வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்படி அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்தை கர்த்தர் கோபப்பட்டு சவுக்கை எடுத்து அங்கிருக்கிறவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி விரட்டி விட்டு
அங்க இருக்கிற காசுக்காரர்களுடைய பலகைகள் எல்லாம் தள்ளிவிட்டு கோபமாக கர்த்தர் நடந்து கொண்டார். இதைதான் உம்முடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. கர்த்தாவை, தேவாலயம் உம்முடைய வீடு அல்லவா? அந்த இடத்தை இப்படி மாற்றி வைத்திருக்கிறார்களே என்று கோபப்பட்டு கர்த்தர் சவுக்கை, ஒரு கயிறை எடுத்து சவுக்கை பின்னி அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் அடித்து விரட்டினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாக தாவீதையா பாடியிருக்கிறார். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை என் மேல் விழுந்தது. கர்த்தாவே, உம்மை தூஷிக்கிறவர்கள், பிதாவாகிய தேவனை தூஷிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், இதை இப்படி செய்தார், தேவன் இப்படி செய்யவில்லை என்று உம்மை நிந்தித்து பேசுகிறவர்களுடைய நிந்தனை என் மேல் விழுந்தது. அப்படி என்றால் உம்மை பாய்க்கிறவர்கள் உம்முடைய பிள்ளை என்பதினால் என்னையும் பாய்க்கிறார்கள் என்று பொருள். அது என் ஆத்துமா வாடும்படிக்கு நான் உபவாசித்து அழுதேன், நான் உபவாசித்து அழுது ஜெபித்தேன். அதற்கும் என்னை நிந்தித்தார்கள், அதற்கும் என்னை பேசினார்கள். உபவாசித்து அழுது என்னை நான் தாழ்த்திய போதும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், அதற்கும் என்னை கேவலமாக பேசி நிந்திக்கிறார்கள். அதுவும் தவறு என்று திட்டுகிறார்கள், என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இரட்டை உடுத்தி கொண்டேன், நான் என்னை தாழ்த்தி இரட்டு உடுப்பை உடுத்தி கொண்டேன், சணல் நூல் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டேன். அதற்கும் நான் பழமொழியாக்கி விட்டார்கள், என்னை பழமொழியாகவே மாற்றி விட்டார்கள். என்னை குறித்து பழமொழி பேச தொடங்கி விட்டார்கள். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், வேலை இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறவர்கள் என்னை குறித்து நிந்திப்பதே வேலையாகி போனது அவர்களுக்கு. மதுபானம் பண்ணுகிறவர்களுடைய பாடலாகி போனேன். புத்தி மயக்கத்தில், மதுபான மயக்கத்தில் இருப்பவர்களுக்கு என்னை குறித்து பாடல் பாட தொடங்கி விட்டார்கள். நான் அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டேன், நிந்தையாக்கப்பட்டேன், என்னை வேதனைப்படுத்தி பார்க்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, இப்படியெல்லாம் இருந்தாலும் அனுக்கிரக காலத்திலே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அனுக்கிரக காலம், நீர் எனக்கு உதவி செய்து என்னை காப்பாற்றுகிற காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் என்னை காப்பாற்றும். உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் எனக்கு துணையாக என்னை பாதுகாக்கும். நான் சேற்றில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, துயரத்திலும் துன்பத்திலும் மூழ்கி போய்விடாதபடிக்கு என்னை காப்பாற்றும். தீயவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்து கொண்டும், ஜல பிரவாகம் என் மேல் வராமலும், என்னை மூழ்கடிக்காமலும், ஆழம் என்னை மறைத்து கொள்ளாமலும் விழுங்கி விடாமலும் இருக்கும்படியாக என்னை காப்பாற்றும். பாதாளம் என் மேல் தன் வாயை மூடிக்கொள்ளாமலும் இருப்பதாக. பாதாளம் என்னை மூடிக்கொள்ளும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அப்படியே விட்டுவிடப்பது. மனிதர்கள் மரணம் அடைந்தவர்கள் பாதாளத்துக்கு போகிறவர்கள் அப்படியே அங்கேயே இருப்பது போல இருந்து விடாமலும் இருக்கும்படி என்னை காத்து கொள்ளும் என்று கர்த்தர் ஜெபிப்பதாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதாக. ஆனால் இந்த ஜெபம் கேட்கப்பட்டு பிதாவாகிய தேவன் அவரை 3ஆம் நாளில் உயிர் தெழும்ப வைத்தார். பாதாளம் அவரை அடைத்து போடவில்லை. பாதாளத்தின் வாய் கர்த்தரை மூட முடியவில்லை. கர்த்தர் பாதாளத்திலிருந்து எழும்பி வந்தார். அதனால்தான் இன்றும் நம்மை உயிர் தெழும்ப பண்ணுகிற வல்லமை அவரிடத்தில் உண்டு. அவர் இந்த உலகத்தில் மனித அவதாரத்தில் இருக்கும் போதே அவர் லாசருவை உயிர் தெழும்ப பண்ணினார். ஒரு விதவை ஸ்திரீயின் மகனை உயிர் தெழும்ப பண்ணினார். மரணம் அடைந்தவர்களை மீண்டும் கொண்டு வந்தார். லாசரு மரித்து 4 நாள் கழித்து அந்த மனிதனை உயிரோடு எழுப்பினார். இது கர்த்தர் மரணத்தை ஜெயித்தவர் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது இந்த வசனமும் கூட. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேளும், நான் வேண்டிக் கொள்வதை தயவு செய்து கேட்டருளும், எனக்கு தயவு செய்யும். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எனக்கு கிடைக்கும் போது எனக்கு நற்காரியங்கள் நலமாயிருக்கும். அது எனக்கு நன்மையாக முடியும். எனக்கு தீவிரமாக செவி கொடுத்தருளும். இப்பொழுதே கர்த்தாவே எனக்கு கொஞ்சம் செவி கொடுத்தருளும். என் விண்ணப்பத்தை தயவு செய்து என்னை கேளும் என்று கெஞ்சி கேட்கிறார். நீர் என் ஆத்துமாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் ஆத்துமாவை நீர் விடுதலை பண்ணும். கர்த்தாவே, நான் அப்பொழுது தப்பித்துக் கொள்வேன், நான் மீட்டுக் கொள்ளப்படுவேன். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுக் கொள்ளும். என் எதிரிகள், என் சத்துருக்களாய் இருப்பவர்கள் என்னை அவர்களுக்காக, அவர்கள் நிமித்தம்
அவர்கள் பேசும் வார்த்தைகள் எவ்வளவாய் பேசுகிறார்கள். அவர்களிடமிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும். அவர்கள் பேசும் பேச்சுகளை அவமானப்படுத்தும்படியாக என்னை நீர் மீட்டுக் கொள்ளும். என் என் மேல் அவர்கள் பேசுகிற நிந்தையையும் அவமானத்தையும், என் துன்மார்க்கர் எனக்கு என்னுடைய சத்துருக்கள் பேசுகிற எல்லா காரியத்தையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. அவர்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். உம்முடைய பார்வையில் தான் அவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் ஆண்டவரே. எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். யாரும் இல்லை ஆண்டவரே. எனக்காக பரிதபிக்கிறதற்கும் எனக்கு இரக்கப்படுவதற்கும் ஒருவனும் இல்லை. நான் காத்திருந்து சோர்ந்து போனேன். இவ்வளவு துன்பத்தில் இருக்கிற எனக்கு ஒருவனும் என்னை தேற்றவில்லை. நான் இருக்கிறேன், தைரியமாயிரு என்று எனக்கு ஒரு தைரியம் சொல்லவில்லை. எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது இப்படிதான் நடந்தது. ஒருவரும் அவர் அருகில் இல்லை. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. அதே சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் சிலுவையில் நடந்திருக்கிறது. இதைதான் பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். இப்பொழுது தேவ நீதியின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியை சொன்னதாக, நீதி நிறைவேற இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கும் என்று அவர் நினைவில் சொன்னதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு வலையாய் கண்ணியாய் இருக்கும். அவர்கள் சாப்பிடும் பொழுது, அவர்கள் ஒன்று கூடி சாப்பிடும் பொழுது அதுவே அவர்கள் வீழ்ந்து போவதற்கும், அவர்கள் விருந்து கொண்டாடும் போது, அவர்கள் ஒன்று கூடி சாப்பிடும் போது அவர்களுக்கு ஆபத்து நேரிடும். அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையாய் இருக்கும். அவர்களுடைய சொத்தும் பணமுமே அவர்களை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படும். இப்படி தேவ குமாரனை, மனுஷகுமாரனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினவர்களுக்கு, அவரை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கும் நியாய தீர்ப்பாய் எது இருக்கிறது. கர்த்தர் அவர்கள் இடுப்புகளை தள்ளாட பண்ணுவார். அவர்கள் கண்களில் பார்வையில் ஒளி இருக்காது. அவர்கள் கண்கள் இருண்டு போகும். அவர்கள் இடுப்புகள் தள்ளாடும். பிதாவாகிய தேவனுடைய உக்கிரம், கோபம் அவர்கள் மேல் ஊற்றப்படும். பிதாவாகிய தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டு, அவருடைய உக்கிரம் ஊற்றப்பட்டு, அவருடைய கோபம் அவர்கள் மேல் சொரியப்படும். அப்படி என்றால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாவார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதன் மேலும் நிறைவேறும். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தனி மனிதன் மேலும், இந்த கடைசி காலத்தில் பூமி எங்கும் வரப்போகிற உபத்திரவ காலத்தையும் இது குறிக்கிறது. இந்த உபத்திரவ காலத்தில் தான் இந்த மாதிரி நியாய தீர்ப்புகள் கிடைக்கிறது. இந்த பூமிக்கு உபத்திரவ காலம் நியமிக்கப்படுவதற்கு காரணமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபத்திரவங்கள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மனுஷகுமாரனை உபத்திரவப்படுத்தினதற்காக இந்த மனித குலம் 2000 வருடமாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் அதற்குரிய தண்டனையாக இன்னும் அனுபவிக்க போகிறது. அந்த காலத்தை தான் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று நாம் சொல்லுகிறோம். மிகப்பெரிய பூமிக்கு துன்ப காலம், இதுவரை இந்த பூமி சந்திக்காத துன்ப காலம் வரப்போகிறது. எவ்வளவு வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மை பாதுகாப்பார். அவர்களுடைய வாசஸ்தலம் குடியேற்று போவதாக. அவர்கள் இருக்கிற இடங்களில் குடியில்லாமல் வீடுகள் பாழாய் போகட்டும். அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும் சுவாமி. உம்முடைய நீதி அவர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டாம் கர்த்தாவே. அவர்கள் துன்மார்க்கர், அவர்கள் இவ்வளவாய் பண்ணினார்களே. நீர்
நீர் அடித்த மனிதனை அவர்கள் மீண்டும் அடித்தார்களே. கர்த்தாவே, நீர் அடித்த மனிதனை அவர்கள் காயப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. இவ்வளவாய் அவர்கள் வேதனைப்படுத்தி பார்க்கிறார்களே. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அடித்தார். அதாவது உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் மேல் வைத்தார். அவர் சுமந்து தீர்த்ததினால் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த பாடுகளை அவருக்கு கொடுத்தார். அதன் பலனை நமக்கு கொடுத்தார். நமக்காக அவர் பாட அனுபவிக்கிறார். அவரை நாம் இன்னும் கொஞ்சம் போய் நாமே பாடுபடுத்தி இருக்கிறோம். மனித குலமே போய் அவரை இன்னும் வேதனைப்படுத்தி இருக்கிறது. இதுதான் கொடுமை. இது ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போகிறவர்களுடைய செயல். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினை கொடுமைப்படுத்தினவர்கள் நரகத்துக்கு போவார்கள். நீதிமான்களுக்கு விரோதமாக இன்றும் செயல்படுகிறவர்களுக்கு நரகம். நீதிமான்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் இப்பொழுதும் வாழ்கிறவர்கள் யாராயிருந்தாலும் எப்பொழுதுமே அவர்கள் அக்னி கடலுக்கு செல்வார்கள். அப்படி இருக்க ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லாதபடிக்கு அவைகளை கிறுக்கி போடும். அவர்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டாம் சுவாமி, அதை கிறுக்கி போடும். நீதிமான்களுடைய பெயர் இருக்கும் இடத்தில் இவர்கள் பெயர் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். நீதிமான்களுடைய பெயர் இருக்கும் இடத்தில் அவர்கள் பெயர் எழுதப்பட வேண்டாம் சுவாமி, இப்படியாக நீர் அவர்களை அழித்து போடும். கர்த்தாவே, நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், உம்முடைய ரட்சிப்பு எனக்கு அடைக்கலம் ஆவதாக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குழம்பும் உள்ள காளை, எருது இவைகளை காட்டிலும் ஆண்டவரே, இந்த துதி பலிகளையே நீர் விரும்புவீர், அதுவே உமக்கு சந்தோஷமாயிருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்வார்கள். ஆண்டவரை, உம்மை துதித்து பாடுவதை நீர் விரும்புகிறீர். அதை சாந்த குணம் உள்ளவர்கள் கண்டு மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு பூரிப்பார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்றென்றும் வாழும். அது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டும். கர்த்தர் கட்டுண்டவர்கள், அதாவது கொடுமையிலும் வேதனையிலும் அகப்பட்டு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது என் சூழ்நிலை மாறும், எனக்கு விடுதலை கிடைத்து நான் சமாதானமாய் வாழ்வேன் என்று காத்திருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தாவே நீர் கேட்டருளும். அவர்களுக்கு விடுதலையை தாரும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். அவர்கள் ஜெபத்தை கேட்பார், அவர்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் எளியவர்களின் ஜெபத்தை கேட்கிறார். எளிமையாக இருந்து பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். வானமும் பூமியும் கடலும் அவைகளில் இருக்கிற எல்லாம் கர்த்தரை துதித்து பாட கடவது. கர்த்தர் சீயோனை ரட்சித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுவார். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் காப்பாற்றி யூதாவை விடுதலையாக்குவார். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களை கொடுமையில் இருந்து விடுதலையாக்குவார். அப்படி விடுதலையாக்கும் போது அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை சமாதான உலகமாக மாற்றி அவர்கள் சந்தோஷமாய் குடியிருப்பார்கள். இது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட சமாதானம் நிலவும், நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்பொழுதோ பூமியை துன்மார்க்கரே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய சந்ததியார் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்பொழுது இந்த காலத்தில் வாழ்கிற நாம் கர்த்தரை நோக்கி துதித்து ஆராதித்து அவரோடு மகிழ்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தால், அப்படிப்பட்ட சந்ததியார், கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், ஆளுகை செய்வார்கள். ஒவ்வொரு பதவிகளில் பிரபுக்களாய் இருந்து ஆளுகை செய்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், கர்த்தர் மேல் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் அந்த பூமியில் வாழ்ந்திருப்பார்கள், அவர்களே வாசம் செய்வார்கள். இப்படியாக இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தாவீது ராஜா தன் வாழ்க்கையில் பட்ட பாடுகளையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 500 வருடங்களுக்கு பின்பு படப்போகிற பாடுகளையும் பரிசுத்த ஆவியானவர்
தாவீது ராஜாவுக்குள் வந்து அவரை ஏவி எழுதி கொடுக்கப்பட்டது. இது சத்தியமான உண்மை. இதே காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நிறைவேறி முடிந்தது. தாவீது ராஜா தீர்க்கதரிசன அபிஷேகத்தால் எழுதப்பட்ட பாடலாய் இவைகள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.